வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்டை எப்படி கிளியர் பண்ணுற ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் எஃபெக்டிவான ரெமெடி தான் பார்க்குறோம். அது என் ஃபேஸில் இதுக்கு முன்னாடி டார்க் ஸ்பாட்லாம் நிறையவே இருந்துச்சு. காலேஜ் டைம்லேருந்து கரண்ட் டைம் வரைக்கும் நான் இந்த ஃபேஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃபேஸில் எப்பவுமே பிம்பிள்ஸ் வந்துட்டு போயிமா தான் இருக்கும். அதனாலேயே என் ஃபேஸ் ஃபுல்லாக பார்க்கவே டார்க் ஸ்பாட்டாக தான் இருந்தது. அந்த நாள்லேருந்து நான் இப்போ வரைக்குமே கரண்ட்லேருந்து என்னோடய இந்த ஃபேஸ் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே ரிசல்ட் நல்லாவே தெரியும். சீக்கிரமாகவே டார்க் ஸ்பாட்டும் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபேஸ் பேக் செய்ய ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி அதோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கின் பீல் பண்ணுறது தம்பி எங்கேயோ போட்டதுனால நான் தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு கத்தியை வச்சு எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அதை நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கலாம். துருவினதுக்கப்புறமா அந்த வாட்டரை தண்ணி ஊற்றாமல் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபில்ட்ரு பண்ணி. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கோங்க. பச்சரிசியில் இந்த நார்மல் அரிசினா கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடலை மாவு, 4 சொட்டு லெமன் சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இதில் தண்ணி சேர்க்காதீங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் பேக் இப்படி தாங்க இருக்குது. அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஈவனாக நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஃபேஸ் பேக் எனக்கு எப்போல்லாம் டார்க் ஸ்பாட்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த ரெமெடி தான் யூஸ் பண்ணிட்டுவேன். எனக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் எனக்கு இந்த ரெமெடியில் தான் கிடைக்கிது. அதனால் நான் இது தான் எப்போவுமே எனக்கு டார்க் ஸ்பாட் இப்போ இருக்கிறனால தான் நான் மறுபடியும் அகைன் சரி இதை போடுறனால உங்களுக்கும் என்னோடய சீக்ரெட் ஷேர் பண்ணலாமே தான் சொல்லி நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே ரிசல்ட் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என் ஃபேஸில் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு அந்த பிக்கையும் நான் இதோட ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறமா என் ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்குது. நல்லா காய விட்டுருங்க. தின் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே அப்சர்வ் ஆகும். என் ஃபேஸ் பார்க்க நல்லா ட்ரை ஆகிட்டு, ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறமா நார்மலாக டவல் வச்சு லைட்டாக ஊற்றி மட்டும் எடுத்துக்கிறேன், அழுத்தாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா, ஃபேஸ் பேக் எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலுமே நம்ம செகண்டாக என்ன பண்ணணும்னா மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் என்கிட்ட இல்லை. அதனால் நான் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். நான் மாய்ஸ்சரைசர் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஹிமாலயோட பேபிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நான் எடுத்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா என் ஃபேஸ் பார்க்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வாரத்துக்கு 3 முறை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி கண்டினியூவாக யூஸ் பண்ணால் தான் இந்த ஃபேஸ் பேக்கோட ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். அதை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டும் இதில் நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இந்த ரெமெடி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.